ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுடிதாரினுடைய டாப் வந்து லைனிங்கில் எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது லைனிங் அப்படிங்கும்போது நம்ம நிறைய டைப் ஆஃப் லைனிங்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேம்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன், இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலாக இருக்கும். இது வந்து நம்ம எப்பவும் போல் தண்ணியில் போட்டு காய வச்சு அயன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் போடுவோம். அதே மாதிரி மிக்சிங் அப்படிங்கும்போது காட்டன் த்ரெட்டும் பாலிஸ்டர் த்ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் த்ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வரும். அதுதான் வந்து நம்ம மிக்சிங் லைனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மேக்சிமம் அந்த ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறது போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேணால் வாஷ் பண்ணிக்கலாமே ஒழிய அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாது. அதனால் மிக்சிங் லைனிங் இருந்தாலும் நீங்கள் அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நினச்சி போட்டாலும் அது துணியினுடைய அளவு வந்து அதில் குறையாது. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் லைனிங் அப்படிங்கும்போது நமக்கு கிரேப்ஸ் மெட்டீரியல் மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த ஃப்ராக்குக்கு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். சாட்டின் லைனிங் அப்படிங்கும்போது நம்ம நெட்டு மெட்டீரியல் தைக்கும்போது அதுக்கு உள்ளே வந்து அந்த ஷைனிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டின் லைனிங் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு துணிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து லைனிங் கொடுக்குறோம். இப்போ இது வந்து ஒரு சிந்தட்டிக் கிளாத்து தான், இருந்தாலும் அதுக்கு வந்து உள்ள நமக்கு ஸ்கின்னில் படும்போது த்ரெட்டிங் ஆச்சு அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு காட்டன் லைனிங் தான் வெயில் காலத்தில் நமக்கு ஆப்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் காட்டன் லைனிங் அப்படிங்கும்போது போட்டுக்கிறதுக்கும் நமக்கு இதாக இருக்கும். இது வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டிங் போடணும். இப்போ நான் 2 லேயருக்கு வந்து 2 லைனிங் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம அயன் பண்ணும்போதே நல்லா கரெக்டாக இழுத்து அயன் பண்ணலை அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அதனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்க டவர், இதை தான் நம்ம டவர்னு சொல்லுவோம் சுடிதாரை பொறுத்த வரைக்கும். இதை வந்து ஒரு லைன் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 41 இன்ச் இருக்குது. அப்போ ஒரு 40 இன்ச்சுக்கு நம்ம இதனுடைய உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கை வந்து 10 இன்ச்சு, இதுக்கான அளவு கிளாத் இங்கே இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக இதுக்கு வந்து 40 இன்ச்சு, 1 இன்ச்சை குறைச்சி நான் வைக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது அதில் அவ்வளோ கிளாத் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உயரம் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் அளந்து பார்த்துட்டு 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் வந்து அதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 41 அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு. அப்போ இது சுடிதாரில் அளவு எடுக்கும்போது 20 அரை. இதுவே நம்ம வந்து டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 37 அந்த மாதிரி தான் வரும். அப்போது 41 அப்படிங்கும்போது நமக்கு 4 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். அப்போ வந்து நமக்கு 37 இன்ச் அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு. இப்போ நான் இதில் வந்து 6 இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல்னுடைய உயரம் 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இதே லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்டுக்கு நேராக ஒரு 14.5 இன்ச்சு, அதாவது நம்மளுடைய ஷேப்பு பாடியினுடைய ஷேப் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல 14.5 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணுறேன். 21.5 சைடு ஸ்லிட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 22க்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா இங்கே 21.5 நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது காஃப் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து எங்கெங்கே மார்க் போட்டிருக்கோமோ இதில் எல்லாம் தான் நம்ம வந்து செஸ்ட் லைனு, வேஸ்ட் லைனு, ஹிப் லைனு, சீட் லைன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கிறவங்களுக்கு செஸ்ட் ரவுண்டும் ஹிப் ரவுண்டும் ஒரே மாதிரி ஒரே அளவாக வரும். இடையில வெயிஸ்ட் ரவுண்டு மட்டும் நல்லா உள்ள ஷேப் ஆகி வரும். ஒரு சிலர் பாடியாக இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ரொம்ப ஷேப் வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு கிராஸ் வரும். அந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம இந்த இடத்துல
இது வந்து ஆம்ஹோலுக்கு. ஆம்ஹோல் ரவுண்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது 10.25 வைக்கிறேன். ஏன்னா 20 அரைன்னு தான் ஒன் சைடு எடுத்திருக்கேன். இப்போ 10.25 இங்கே நான் வைக்கும்போது இந்த இடத்துல 6 இன்ச்சு போக மீதி 4.25 இன்ச்சு வந்து நமக்கு கைக்கு அடிக்கையினுடைய அளவு. இப்போ இதே அளவு தான் 10.25 இங்கே நான் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு நமக்கு சீம் அலவன்ஸ். ஆம்ஹோல் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வருது. இதில் கரெக்டாக நமக்கு 17.5 சீட்டிங் ஆகுது. அடுத்தது வெயிட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 17.5. அப்போது 8.75 வந்து 17.5. இதில் அரை இன்ச்சு நம்ம டாட்டுக்காக மட்டும்தான் நம்ம சேர்த்துருப்போம். அடுத்தது 21.5. 10.75 1 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. இங்கேயும் 1.5 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. 10.75. இங்கே டவர் அளவு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த அளவு வைங்க. நான் எடுத்திருக்கிற அளவு 11.5. இந்த அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சுடிதாரில் அளவு எடுக்கும்போது நம்ம 1/2 மெஷர்மெண்ட் தான் எடுப்போம். ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் தான் நம்ம எடுப்போம். சுற்றளவு எடுக்கும்போது தான் 4ல் ஒரு பங்கு நம்ம எடுப்போம். இதை வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கோங்க. ஒரு சில சுடிதார் பார்க்கும்போது இந்த ஷேப் வந்து அதில் கரெக்டாக நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு சிலதுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி உள்ள கொண்டு வந்து இதில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுவே பஸ்ட் பெருசாக ஹெவி பஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பெண்டு நம்ம வச்சா செட் ஆகாது. நார்மலாக இருக்கவங்களுக்கு வேணா இந்த இடத்துல, ஏன்னா பஸ்ட் பாயிண்ட் வந்து சென்டரில் வரும். இந்த இடத்துல ஆம்ஹோல் கிட்ட லூஸ் வரும். அதுக்காக இதை வந்து நம்ம இந்த ஷேப் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ இதோட அளவுகள் மறுபடியும் நான் சொல்கிறேன். உயரம் வந்து ரெடியாக நமக்கு 41 இன்ச்சு வேணும். ஆனால் இதில் வந்து நான் 40 இன்ச்சு லைனிங்கில் எடுத்திருக்கேன். ஷோல்டருடைய அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலினுடைய உயரம் 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோலினுடைய உயரம் எங்கே மார்க் பண்ணுறோமோ அங்கே தான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி வெயிஸ்ட் லைனுக்கு 14.5 வந்து ஹைட் வச்சுருக்கேன். 21.5 + அரை 22க்கு நமக்கு ஹிப் லைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்தந்துக்கு நேராக அதனுடைய அளவுகள். ஆம்ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு 17 இன்ச்சு நமக்கு வரணும். அடிக்கையினுடைய அளவு 4.25 வருது. செஸ்ட் ரவுண்டு 10.25. வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 8.75 வச்சிருக்கேன். அதாவது 17.5. சீட்டினுடைய அளவு, அதாவது ஹிப்பினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 22, அதாவது 11.75 நான் வந்து வச்சிருக்கேன். 10.75 வச்சிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 11.5, கீழே அளவு 23க்கு வந்து வச்சிருக்கேன். இதுதான் 1/2 மெஷர்மெண்ட். செஸ்ட் 10.75, வெயிஸ்ட்டும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 10.75 தான் வருது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் தப்பு இல்லை. இங்கே டாட்டோட சேர்த்தி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 8.75 வருது. இப்போ இதில் வந்து நம்ம டிராயிங் போட்டாச்சு. இதை நம்ம கட் பண்ணலாம். இந்த இடத்துல எங்கெங்க நாச் போடணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் நாச்சு, 2வது ஆம்ஹோல் நாச்சு, 3வது வெயிஸ்ட்டு, 4வது இந்த இடத்துல ஹிப்பு. இந்த நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ரைட் லெஃப்ட் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஊசியில் மார்க் போட்டுக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதுல எந்த இடத்துல நீங்க உள்ள தள்ளி போடுறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதே மாதிரி இதை வந்து 2ஆ கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த சென்டர் லைன்ல மேலே வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச்சு, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 3-3.5 இன்ச்சுக்கு டோட்டல் லென்த் வச்சு நீங்கள் டாட்டுக்கு போட்டுக்கோங்க.
இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள்கை வந்து ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து வெட்டிக்கலாம். கீழே 2 லேயர் இருக்குல்ல, அதுல ஒன்று மேல் லேயர் மட்டும் எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ள வர இந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் உள்கை வெட்டிக்கோங்க. இதுக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. நல்லா டீப்பா உள்ள போகாம ஸ்ட்ரைட்டா வர மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக் வந்து கட் பண்ணலாம். கரெக்டா 8.5 இன்ச்சு, கீழே வந்து 4.25 இன்ச்சு. இதுல மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க எக்ஸஸா வர்ற இந்த கிளாத்ல தான் நம்ம வந்து ஸ்லீவ் எடுப்போம். அப்போ நம்ம ஸ்லீவ் வந்து சுடிதார் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கறனால உங்களுக்கு இப்படி கிராஸ் வைஸா போடுறதுனால பிரச்சனை இல்லை. இதுவே நீங்க வந்துட்டு டைட்டா போடுற ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இப்படி குறுக்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கை வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கையினுடைய நீளம் வந்து 10 இன்ச் வருது, சுற்றளவு 10.5 இன்ச் வருது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ரெண்டாவது லைன் வந்து ஃபோல்டிங் லைன். பத்து பிளஸ் அரை 10.5 இன்ச் வந்து நம்ம இதுல மார்க் பண்றோம். அதே மாதிரி ஒரு 4.25 வந்து அண்டர் ஆர்ம் கேப் ஹைட்டு, இதெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கிறோம். அதாவது அண்டர் ஆர்முக்கு வந்து லென்த் அப்படின்னா இந்த அளவு தான், கேப் ஹைட் அப்படின்னா இந்த அளவு தான், அதே மாதிரி அடிக்கையினுடைய அளவு அப்படின்னாலும் இதுதான். அதனால இதுக்கு வந்து நீங்க நிறைய இது சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க, அது எப்படி நீங்க சொல்றீங்களோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் அப்படிங்கிறது 1/2 ஆர்ம் ஹோல் ரவுண்டு, 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். கையினுடைய சுற்றளவு 10.5, 5.25 வந்து மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நான் மார்க் பண்றேன். இதுல வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டை கட் பண்ணிக்கலாம். இங்க வரும்போது இப்படி உள்ள கொண்டு வந்தே வெட்டுங்க, இல்லாட்டினா பேக் சைட்ல வந்து உங்களுக்கு லூஸ் வரும். இதுல எங்கெங்க நாட்ச் போடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாட்ச் வந்து ஃபோல்டிங் லைன், அதாவது சீமுக்காக விட்டுருக்க லைன். அடுத்தது நம்ம ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் பண்ற மிட் பாயிண்ட், அதாவது சென்டர்ல. அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு, 1/2 ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எங்கேயோ அந்த இடத்துல. இதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணோம் அப்படிங்கும் போது 2 லேயரை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு ஸ்லீவும் ஒன்னா வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சும்மா மைல்டா ஸ்டார்ட் பண்ணி இந்த கர்வ் வந்து ஸ்மூத்தா கொண்டு வாங்க. எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துட வேண்டாம். இதை வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்.
அதுக்காக இந்த நாட்சும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்ல போட்டிருக்க நாட்சும் பாடியில போட்டிருக்க நாட்சும் மேட்ச் ஆகுமா அப்படின்னா அது கண்டிப்பா ஆகாது. இது வந்து ஃப்ரண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிற ஒரு நாட்ச் மட்டும்தான். ஸ்லீவும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து கேன்வாஸ் வச்சிருக்கேன். இந்த கேன்வாஸ்ல ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு தான். அப்போ இந்த இதுல கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து ஒரு ஸ்டார்ச் மாதிரி இருக்கும். இது வந்து அயனிங் கேன்வாஸ். இது வந்து சுடிதாருக்காக நம்ம யூஸ் பண்றது. அந்த உள்ள இருக்க ஸ்டார்ச் இருக்கிற பக்கம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டு சுடிதார் இருக்கும். இதுலேயும் ஸ்டார்ச் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நாலு லேயரையும் கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இதுக்கு ஒரு பின் மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்டாப்லர் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நான் இதுக்கு வந்து ஒரு பால் பின் வந்து போட்டிருக்கேன். இந்த நாலு இதுவுமே நமக்கு கரெக்டாக வரணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு அளவுக்காக, ரெண்டாவது போடுற லைன் வந்துட்டு சீமுக்காக, அரை இன்ச்சு ஷோல்டருக்காக விடுறது. கழுத்தினுடைய அகலம் அப்படிங்கும்போது 2.25 வைக்கிறேன். ரெண்டு அளவு இருக்கு. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 5 + அரை, பேக் நெக் பார்த்தீங்கன்னா 6.5 + அரை, 7. இதுதான். இது வந்து பேக் நெக்குக்கு. கீழே மார்க் பண்ணது வந்து ஃப்ரண்ட் நெக். இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு. இதுல வந்து உங்களுக்கு பேக் வந்து ரொம்ப டீப் நெக்கா இருந்தா இங்க வந்து ஒரு 1/4 இன்ச், அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா உள்ள தள்ளிட்டு இதுல வந்து நீங்க கீழே வர இந்த அளவுக்கு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. பட் இதுல ஃப்ரண்ட் நெக் வந்து சின்ன அளவு தான், பேக் நெக் மட்டும்தான் நமக்கு பெருசா இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டும் போது ஒரே மாதிரி வெட்டினா மட்டும்தான் அது கரெக்டா வரும். நம்ம வந்து பேக் டீப்பா இருக்கு, ஃப்ரண்ட் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு மட்டும் இந்த மாதிரி கிராஸ் ஆகும் டீப் நெக்குக்கு தகுந்த மாதிரியும், ஒன்னு வந்து நார்மலா வெட்டணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து வேரியேஷன் வரும். அது வந்து எக்ஸஸா வரதை வெட்டி விட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அந்த மாதிரி வெட்டும் போது ஷோல்டர் சைடு அது நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். நம்ம கட் பண்ணி வேற ஒருத்தர் ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஷோல்டர் அன்ஈவனா வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால நான் இதுல வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிராஸ் பண்றேன். நெக்கோட அகலம் வரைக்கும் இந்த இது போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து கீழே நான் மார்க் பண்றேன், ஏன்னா கீழே கேன்வாஸ் கம்மியா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த பின்னு நான் எடுத்துட்டு பேக் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் வைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க குறுகிற அளவுக்கு கீழே ஒரு 3 இன்ச் வரும்போது உங்களுக்கு அந்த நெக் வந்து கொஞ்சம் கரெக்டா வரும். இங்க வந்து நம்ம இப்படி வைட் பண்ற இடத்துல இங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இருக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கினாலும்
ரொம்ப ஒன்றும் அது டீப் நெக்காக ஆயிடாது. அதனால கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக், அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் எதுக்காக இங்கே மேலே கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம இப்படி கிராஸ் பண்ணி நம்ம வெட்டும் போது நமக்கு வந்து ஷோல்டர் கீழ் நெக் அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கும். அப்போ நம்ம இப்படியே வச்சு அயன் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வெட்டும் போது தான் இந்த நெக்கினுடைய அளவு நமக்கு கரெக்டாக தெரியும். அப்போ இது கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது கொஞ்சம் இப்படி வைடா வரும். அந்த 1/4 இன்ச் உள்ள போனது இங்க வைடு வர மாதிரி இங்கேயும் வைடு வரும். அதனால இந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக் வந்து அதுக்கு அளவுக்கு மேல உங்களுக்கு பெருசா போகாது. அதனாலயே இந்த லைன் வந்து இது வந்து நீங்க குறுகலான நெக்குக்கு வெட்டுற போதும் சின்ன கழுத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இது வந்து நீங்க இப்படியே வச்சுக்கலாம். அப்ப கழுத்தினுடைய அகலம் வந்து உங்களுக்கு மாறாம ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி வர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கொஞ்சம் வைட் பண்ணிக்கலாம். வைட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எவ்வளோ கிளாத் நம்ம எக்ஸஸாக வெட்டி இருக்கோமோ அவ்வளோ கிளாத் வந்து நம்ம இங்கே கீழே இறக்கிக்கலாம். இல்லைன்னா கழுத்து ரொம்ப மேலே போயிடும். இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக கீழே கொடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே இறக்குனீங்கன்னா போதும். வைடு மட்டும் கொஞ்சம் அகலமாக இப்படி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு குறுகலாக இப்படி கொண்டு போய்க்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, அதனால முன் சைடு அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதுவும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இந்த இப்படி கிராஸா இருக்கிறது வந்து நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துடும். இப்போ இங்க மேல எதுக்காக நம்ம கிராஸ் கட் பண்ணோம் அப்படின்னா, நெக்கு ஷோல்டர் இப்படி ஜாயின் பண்ணும்போது நம்ம டீப்பு கிராஸ் பண்ணி வெட்டும் போது இந்த இடம் ரெண்டும் உங்களுக்கு இப்படி இங்க எங்க கிராஸ் பண்ணுமோ இந்த இடத்துல இப்படி ஓப்பனா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ் போடும்போது நெக்கு கிட்ட தூக்கிட்டு இருக்கும். அதை அப்படி தூக்காம கரெக்டா வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்றோம். இப்போ நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டா வந்துடும். அப்படி நம்ம வெட்டல கிராஸ் வெட்டல அப்படின்னா இப்படி வந்துடும். இந்த இடத்துல நமக்கு தூக்கிட்டு இருக்கும். அதனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் பண்ணி அதை நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம தைக்கும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஒரே மாதிரி வரும். ஷோல்டர் சைடு எக்ஸஸா கிளாத்து வராது. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டிங் வந்து நம்ம நெக் ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் ஒரு ஃபினிஷிங்கா நம்ம கொண்டு வர முடியும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம். இது உங்களுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணுங்க. இல்லாட்டினா நீங்க ரெகுலரா எப்பவும் எப்படி நெக் வெட்டுவீங்களோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க. ஆனா ஷோல்டர் ஃபால் வருது அப்படிங்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் ஃபால் வராது. அதனால அடிக்கை அளவும் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோல 37 சைஸ் சுடிதார் வந்து எப்படி கட்டிங் போட்டோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அளவுகள் எல்லாம் என்னென்ன குறிச்சிருக்கேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணனேன், என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.